பார்த்து வருகிறோம். அதிமுகவினர் இன்று பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து அதிமுக இன்றைய தினத்தில் சட்டப்பேரவைக்கு, இந்த 4 நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவைக்கு இது 2வது நாளில் கருப்பு பேட்ஜை கையில் அணிந்து வந்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை சட்டப்பேரவையில் தாங்கள் விளக்கமாக சொல்ல இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது கையில் பேட்ஜை அணிந்து செல்லக்கூடியதை நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சார்ந்த விஷயங்கள் இதில் எடுத்துரைப்பதற்கான திட்டமிட்டிருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் சில நேரம் அவர்கள் ஆலோசனை செய்துவிட்டு தற்போது இவர்கள் அனைவருமே உள்ளே சென்றிருக்கிறார்கள் பேரவைக்குள்ளே. பேரவை தற்போது தொடங்கி இருக்கிறது. கூட்ட நெரிசல் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அதிமுகவினர் பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வருகை தந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதாவை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த மசோதா குறித்த விவரங்கள். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. நேற்று 2 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இன்று 2வது நாளாக சட்டப்பேரவை தற்போது கூடியிருக்கிறது. இந்த நிலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த இன்றைய கூட்டத்தில் அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு என்ற ஒரு முக்கிய தடை என்ற முக்கிய சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், அதாவது 1930களில் தொடங்கி 1961 தொடர்ந்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. பல தருணங்களில் இந்தி திணிப்பை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களும் இங்கு நடைபெற்று வந்திருக்கின்றன. இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்து 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழக அரசு ஏற்கவில்லை. அதே போல தமிழகம் எதிர்த்து வரக்கூடிய நிலையில் அனைத்து வகையிலும் இந்த மொழிக்கு தடை என்ற ஒரு சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக பொது இடங்களில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் இந்த இந்தி மொழிக்கு தடை செய்யக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா இன்று தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழரசு, இந்த மசோதாவின் அம்சங்களாக என்ன இருக்கும்? முழுமையான விவரங்கள்.